ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் மூர் மார்க்கெட்டில் செம்ம ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக விண்டேஜ் ஆம்பிளிஃபயர்ஸு, ரெக்கார்ட் பிளேயர்ஸு, விசிஆர்ஸு, டியூனர்ஸு, ஏகப்பட்டது சொல்லிட்டே போகலாம். ஒன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருந்தாங்க. 1500லேருந்து ஆரம்பிச்சு 12,000 15,000 வரைக்கும் இருந்தது. செம்ம ட்ரீட் அன்னைக்கு. கண்ணுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இதுலேருந்து 2 டெக் வாங்கினாங்க. மரான்ஸ் ஒருத்தர் வாங்கினாரு 4Kக்கு, இன்னொன்று சோனி டெக் வந்து 2Kக்கு வாங்கினாரு. மற்றபடி செம்ம ஐட்டங்கள் இருந்ததுங்க. நிறைய வந்து அப்பவே சேல் ஆயிருச்சு. வீடியோ கேசட்ஸில் வந்து பிளாங்க் கேசட் சீல்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் படம் கேசட், மூவி கேசட் வந்து சீல்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். கேலடி கம்பெனி சூப்பரா இருந்தது. ஆனா பிரைஸ் வந்து 300 சொன்னாங்க. மகாபாரதத்தோட வீடியோ கேசட் வந்து சீரிஸ் வச்சிருந்தாங்க. டோட்டலா வந்து 43 சீடிஸ் இருந்தது. எல்லாமே வந்து பக்காவா இருந்தது. இது கண்டிப்பா ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டிய ஐட்டம் மாதிரி. சோ இது வந்து நம்ம வாங்கிட்டோம். பிரைஸ் வந்து 1500 சொன்னாங்க. சரி, நம்ம அப்படி இப்படி கேட்டு 700க்கு வாங்கினோம். இது வந்து நம்ம வீட்டில் செக் பண்ணி பார்த்தோம். எல்லா டிஸ்க்குமே இருந்தது. அதுல ஒரு சாம்பிளுக்கு ஒரு டிஸ்க் போட்டு பார்த்தேன். நம்ம கிட்ட பிளேயருக்கு ரிமோட் இல்லாதனால மெனுவை தாண்டி போக முடியல. சோ அது வரைக்குமே வந்து ஸ்கிரீன்ல கிளீனாவே தெரிஞ்சது. சூப்பர் கியூட்டான ஒரு பென்சில் பார்த்தங்க. இது ஆக்சுவலா வந்து சேலுக்கு இல்ல, ஒரு நண்பர் வச்சிருந்தாரு. சரி, அவர்கிட்ட வாங்கி பார்த்தேன். இது சூப்பராகவும் எழுதுச்சு. ஆனா அந்த ஊக்கு வந்து ஷார்பன்லாம் பண்ண முடியாது. அது வந்து ஜஸ்ட் பீரோல வைக்கிற ஒரு ஷோகேஸ் பென்சில். அமேசானோட ஃபயர் ஸ்டிக் வித் ரிமோட்டோட வச்சிருந்தாங்க. ஸோ இதோட பிரைஸ் கேட்டேன், 2000 சொன்னாங்க. சரி, அப்படி இப்படி கேட்டா 1000க்காவது வாங்கலான்னு பார்த்தேன். முடியாதுன்ட்டாங்க. 1500 சொன்னாங்க. சரி, அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்டோம். லென்ஸ் போலரைசர் ஒன்று இருந்ததுங்க. இது வந்து கேமரால லென்ஸ் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் ஒரு லைட்டா ஷேடு வேற மாதிரி இருந்தது. சரி, அதனால பிரைஸ் கேட்டேன். நான் 300 சொன்னாங்க. 300 டூ மச்சா தெரிஞ்சது. ஏன்னா அது ஏற்கனவே ஃபால்ட்டி லென்ஸ் மாதிரி இருந்தது. அதனால அப்படியே வச்சுட்டோம். நம்ம திடீர்னு ஒரு ஸ்டால்ல பார்க்கும்போது புதுசா நோக்கியா போன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. என்னடா இது புதுசா இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்தா 1112 போன் வந்து ஃப்ரெஷ் பீஸாவே இருந்தது. சரி, அதை எடுத்து பார்த்தேன். பேனல் வந்து ஏதோ டூப்ளிகேட் போட்ட மாதிரி இருந்தது. சரி, உள்ள இருக்க இதெல்லாம் பார்த்தேன், நல்ல கண்டிஷன்ல இருந்தது. பிரைஸ் கேட்டேன், 500 சொன்னாங்க. சரி, என்னடா நல்ல கண்டிஷனா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 400 கொடுத்து வாங்கினேன். அதோட சேர்த்து பேட்டரியும் அடாப்டரும் கொடுத்தாங்க. வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பேட்டரி பார்த்தா ஒரிஜினல் மாதிரி தான் தெரிஞ்சது. அதே மாதிரி உள்ள இருக்க கண்டிஷன் பார்த்தா ஒரிஜினல் மாதிரி தான் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த சார்ஜரை வச்சு சார்ஜ் போட்டு பார்த்தோம். சுத்தமா ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. சரி, பேட்டரி வந்து கம்ப்ளீட்டா டெட் ஆயிருக்கும் போலன்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜ் பண்றதுக்குன்னே ஒரு சார்ஜர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவும் 100 ரூபாய் கொடுத்து அங்கேயே தான் வாங்கினேன் நான். சரி, அதை வச்சு சார்ஜ் போட்டு பார்த்தேன். சார்ஜ் சுத்தமா ஏறுற மாதிரியே தெரியல. சரி, சார்ஜர் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு அதை மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தா அதுல ப்ராப்பரா வந்து 5 வோல்ட் வந்தது. சரி, சார்ஜர் கரெக்டா இருக்கும், மேபி பேட்டரி தான் போயிருக்கும் போலன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்பேர் பேட்டரி இருந்தது. அதை வச்சு வந்து சார்ஜ் போட்டு பார்த்தேன். நல்லாவே சார்ஜ் ஆயிடுச்சு. சரி, சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா சூப்பரா ஒர்க் ஆச்சுங்க. பழைய நினைவுகள் அப்படியே திரும்ப வந்த மாதிரி இருந்தது. அந்த போனை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சூப்பரா இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபுல் வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.